நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் போன், நீங்கள் அணியும் பிராண்டட் ஷூக்கள் அல்லது நீங்கள் பார்க்கும் ஆடம்பர கார்கள், இவையெல்லாம் உங்களிடம் எப்படி வருகின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இவையெல்லாம் ஏதோ ஒரு மாபெரும் கப்பல் மூலமாக கடல்களை தாண்டி வருகின்றன. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கப்பல்களுக்கு வயதாகிவிட்டால் என்ன ஆகும்? இந்திய பெருங்கடலின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான கண்டெய்னர் கப்பல் வடக்கை பார்த்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளாக உலக பொருளாதாரத்திற்கு இது ஒரு சைலண்ட் என்ஜினாக செயல்பட்டது. 1990களின் இறுதியில் ஜப்பான் அல்லது தென் கொரியாவில் உள்ள ஏதோ ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் இது உருவானதாக இருக்கலாம். அன்றிலிருந்து பசிபிக் பெருங்கடலை சுமார் 300 முறை இது கடந்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸிற்கு ஸ்மார்ட் போன்கள், ரோட்டர்டேமிற்கு தானியங்கள், துபாய்க்கு விலையுயர்ந்த ஜெர்மன் கார்களை சுமந்து சென்றது. காலம் உருண்டோடியது. நேற்று வரை லாபத்தை கொண்டு வந்த அந்த கப்பல் இன்று ஒரு பெரும் சுமை. அதன் என்ஜின் செயல்பாடு குறைந்துவிட்டது. இரும்பால் செய்யப்பட்ட அதன் உடல் சோர்ந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் இன்சூரன்ஸ் காலம் முடிவடைகிறது. அதை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உரிமையாளர்கள் பழுது பார்க்க மில்லியன் கணக்கில் பணத்தை கொட்ட வேண்டும். போட்ட பணம் திரும்ப வராது என்று அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த கப்பலின் கேப்டனுக்கு ஒரு புதிய வழியை காட்டினார்கள். இப்போது அந்த கப்பல் சரக்குகளை இறக்க எந்த துறைமுகத்திற்கும் செல்லவில்லை. இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள கல்ஃப் ஆஃப் காம்பாட்டை நோக்கி புறப்பட்டுள்ளது. சரியாக சொல்ல போனால் சேரும் மணலும் நிறைந்த ஒரு 15 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதிக்கு. அதுதான் அலங். அந்த பிரம்மாண்டமான கப்பல் அலங்கை சென்றடையும் போது அதை மெதுவாக கரைக்கு கொண்டு வர எந்த சிறிய படகுகளும் வராது. மாதத்தில் நீர்மட்டம் மிக அதிகமாக உயரும். அந்த ஒரு நாளுக்காக கேப்டன் காத்திருப்பார். அதுதான் கிங் டைட். கப்பலை நேராக கரையை நோக்கி நிறுத்தி என்ஜின்களை முழு வேகத்தில் முன்னோக்கி இயக்கி, சொல்லப்போனால் அந்த கப்பலை கரையின் மீது பலமாக மோதச் செய்வார். நீர்மட்டம் குறைந்ததும் அந்த மாபெரும் கப்பல் சேற்றில் சிக்கி நிரந்தரமாக நின்றுவிடும். இனி அது ஒருபோதும் கடலில் மிதக்காது. சில வாரங்களிலேயே அதன் அடையாளம் காணாமல் போய்விடும். 20,000 டன் பழைய இரும்பு செம்பு வயர்கள் பழைய பர்னிச்சராக மாறிவிடும். உலகின் மிகப்பெரிய கப்பல்களின் சுடுகாடு இந்த அலங். பூமியில் தங்களின் இறுதி மூச்சை விடும் கப்பல்களில் சுமார் 30 முதல் 40% இங்குதான் தூண்டாக்கப்படுகின்றன. மிகவும் ஆபத்தான, மாசடைந்த, எப்போதும் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கும் தொழில்துறை பகுதி இது. விசித்திரம் என்னவென்றால், உலகளாவிய ஷிப்பிங் துறை சரிந்து விழாமல் தாங்கி பிடிக்கும் ஒரே தூணும் இதுதான். இந்த அலங் எப்படி உருவானது? ஒரு கப்பலை ரீசைக்கிள் செய்வது என்பது பழுதான காரை நொறுக்குவது போல் சுலபமானது அல்ல. கப்பல் என்பது ஒரு மிதக்கும் நகரம் போன்றது. அதில் ஆபத்தான ரசாயனங்கள், கன உலோகங்கள், ஆயில் கழிவுகள் நிறைந்திருக்கும். அதனை பாதுகாப்பாக பிரிக்க தொழில்நுட்ப ரீதியாக ஒரு ட்ரை டாக் தேவை. வளர்ந்த நாடுகளில் கப்பலை ஒரு கான்கிரீட் அறைக்குள் கொண்டு சென்று அதிலுள்ள நீரை முழுவதும் வெளியேற்றி முழுமையாக மூடப்பட்ட சூழலில் அதனை பிரிப்பார்கள். இதனால் ஒரு சொட்டு ஆயில் கூட வெளியே வராது. கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? அங்கேதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஒரு ட்ரை டாக்கை இயக்க 1 மணி நேரத்திற்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகும். கப்பல்களை உருவாக்க பயன்படுத்தும் அந்த விலை உயர்ந்த தொழில்நுட்பத்தை அதனை துண்டாக்க பயன்படுத்துவது வியாபார ரீதியாக ஒரு தற்கொலைக்குச் சமம். சரியாக இங்குதான் குஜராத்தின் புவியியல் நிலை ஒரு கொடூரமான ஆனால் அற்புதமான தீர்வை காட்டியது. கல்ஃப் ஆஃப் காம்பாட் உலகிலேயே மிக அதிக அலை வேறுபாடுகள் உள்ள பகுதிகளில் ஒன்று. இங்கு ஹை டைட் மற்றும் லோ டைட் இடையிலான வித்தியாசம் சுமார் 12 மீட்டர் வரை இருக்கும். இயற்கையாகவே அமையும் இந்த அலைமாற்றமே ஒரு இலவச ட்ரைடாக் போல செயல்படுகிறது. ஹை டைட் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நேராக கரைக்கு வரும் அளவுக்கு ஆழமாக நீர் வருகிறது. டைட் பின்வாங்கியவுடன் நீர் பல கிலோமீட்டர் தூரம் பின்வாங்கி கப்பலை சேற்றில் நிலையாக விட்டுவிடுகிறது. ஐரோப்பாவில் பில்லியன் டாலர்கள் செலவு செய்து கட்டப்படும் வசதிகள் செய்யும் வேலையை இங்கு வெறும் புவியீர்ப்பு விசை இலவசமாக செய்துவிடுகிறது. கப்பல் நிலத்தில் நிலையாக நிற்பதால் தொழிலாளர்கள் நேராக அதன் அருகில் நடந்து செல்கிறார்கள். கப்பலின் பக்கவாட்டில் ஒரு ஜன்னல் போல வெட்டி உள்ளே சென்று அந்த பிரம்மாண்டமான உடலை பெரிய பெரிய பிளாக்குகளாக வெட்டுகிறார்கள். அந்த இரும்பு துண்டுகள் பெரும் சத்தத்துடன் கடற்கரையில் விழுகின்றன. அங்கே தொழிலாளர்கள் அவற்றை தங்கள் கைகளாலேயே சிறிய சிறிய துண்டுகளாக பிரிக்கிறார்கள். அவர்கள் செய்யும் அந்த கடினமான, உயிரை பணயம் வைக்கும் வேலைக்கு அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு வெறும் 5 முதல் 10 டாலர்கள் மட்டுமே கிடைக்கின்றன. இது ஒரு ஹைடெக் பிரச்சனைக்கு கிடைத்த ஒரு லாடெக் தீர்வு.
ஐரோப்பா அல்லது துருக்கியில் ஒரு கப்பலை துண்டாக்க 6 மாதங்கள் ஆகும் என்றால் அலங்கில் வெறும் 8 வாரங்களிலேயே வேலை முடிந்துவிடும். புவியியல் நிலைகள் இந்த கதையில் ஒரு பகுதி மட்டுமே. அலங் இந்த அளவுக்கு வளர்வதற்கு உண்மையான காரணம் குளோபல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி லாபத்தில் இருப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு சட்ட ரீதியான ஓட்டை. ஐரோப்பிய யூனியன் சட்டங்களின்படி ஆபத்தான கழிவுகளை பணக்கார நாடுகளிலிருந்து வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது சட்டப்படி குற்றமாகும். புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆஸ்பெஸ்டாஸ் நிறைந்த பழைய கப்பலை சட்டப்படி ஒரு ஆபத்தான கழிவாகவே பார்க்கிறார்கள். எனவே ஒரு ஐரோப்பிய ஷிப்பிங் நிறுவனம் தங்களின் பழைய கப்பலை நேரடியாக இந்தியாவில் உள்ள ஸ்கிராப் யார்டுக்கு விற்றால் அவர்கள் சட்டத்தை மீறியது போலாகும். இந்த விதிமுறைகளே ஒரு புதிய வியாபாரத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் உயிர் கொடுத்தன. இவர்களைத்தான் கடல் வியாபாரத்தில் கேஷ் பையர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் பெரிய ஷிப்பிங் நிறுவனங்களிடம் இருந்து கப்பலை ரொக்கம் கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த பரிவர்த்தனை முழுவதும் சர்வதேச கடற்பரப்பில் நடக்கிறது. கப்பல் தனது கடைசி சரக்கை எங்கு இறக்கியதோ அந்த நாட்டின் சட்ட எல்லைக்கு சற்று வெளியே இந்த டீல் முடிகிறது. அந்த வினாடியில் கப்பலின் தேசியம் மாறிவிடுகிறது. அதுவரை பெருமையாக பறந்த ஜெர்மனி அல்லது கிரீஸ் கொடி கீழே இறங்குகிறது. கொமரோஸ் அல்லது பலாவ் போன்ற நாடுகளின் கொடிகள் மேலே செல்கின்றன. அந்த சிறிய நாடுகள் வெறும் இந்த இறுதி பயணத்திற்காகவே பிரத்யேகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பேக்கேஜுகளை விற்கின்றன. அங்கு பாதுகாப்பு அல்லது சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஏறக்குறைய 0. ஒரு முறை அந்த கப்பல் கொமரோஸ் கொடியை பறக்க விட்டுவிட்டால் இனி அது இந்தியாவிற்கு வரும் ஐரோப்பிய கப்பல் அல்ல, லைபீரியாவில் உள்ள ஒரு டம்மி நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல். அதன் மூலம் உண்மையான உரிமையாளருடனான சட்ட ரீதியான தொடர்பு அருந்து போகிறது. உதாரணமாக கேஷ் பையர் அந்த கப்பலின் உரிமையாளருக்கு இரும்புக்காக சுமார் $3.5 மில்லியன் செலுத்துவார். அதன் பிறகு அதனை அலங்கில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பிளாட் உரிமையாளருக்கு $4 மில்லியன் விற்பார். ஷிப் ஓனர் தனது பொறுப்புகளிலிருந்து கை கழுவி விடுகிறார். நடுவில் கேஷ் பையர் குறைந்த நேரத்தில் பெரும் லாபத்தை பாக்கெட்டில் போட்டுக் கொள்கிறார். கடைசியாக நமது ஸ்கிராப் யார்டுக்கு தேவையான இரும்பு கிடைக்கிறது. இந்த ஒட்டுமொத்த புதிரிலும் அந்த இரும்புதான் முக்கிய ஈர்ப்பு. ஐரோப்பாவில் பழைய கப்பலில் இருந்து வரும் இரும்பை ஒரு கழிவாகவே பார்க்கிறார்கள். அதை ஒழித்து கட்ட அவர்களுக்கு பணம் செலவாகிறது. நமது நாட்டில் அது ஒரு அற்புதமான வளம். உள்கட்டமைப்புகளை உருவாக்க நமக்கு ஏஃப்க்கு மிகவும் தேவை. நிலத்திலிருந்து இரும்பு தாதுவை வெட்டி எடுப்பது அதிக செலவாகும் வேலை. ஆனால் கப்பல்களிலிருந்து வரும் ஏஃப்க்கு மிகவும் தரமானது. அது ஏற்கனவே உருக்கப்பட்டு கடினமாக்கப்பட்ட உலோகம். அதை வெறும் வெட்டி ரோல் செய்தால் போதும். அலங்கில் நடைபெறும் கப்பல் உடைப்பின் மூலம் இந்தியா முழுவதற்கும் தேவையான எஃப்கில் சுமார் 1 முதல் 2% வரை சப்ளை ஆகிறது. கேட்பதற்கு இந்த எண்ணிக்கை மிகவும் சிறியதாக தோன்றலாம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அந்த 1% என்பது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டன் தரமான எஃப்கு. இவ்வளவு சுலபமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைப்பு இப்போது ஒரு கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. எந்த காரணத்தினாலாவது அலங் மூடப்பட்டால் உலகளாவிய ஷிப்பிங் துறை ஒருபோதும் தீர்க்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும். சுற்றுச்சூழல் அமைப்புகளும் ஐரோப்பிய அரசாங்கங்களும் பல தசாப்தங்களாக இந்த பீச்சிங் முறையை தடை செய்ய வேண்டும் என்று போராடி வருகின்றன. அவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. கடல் அலைகள் மோதும் சேற்று நிலத்தில் கப்பல்களை வெட்டுவதால் நச்சுத்தன்மை வாய்ந்த உலோகங்கள், ஆயில், மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் ஆகியவை நேரடியாக கடலில் கலக்கின்றன. ஒவ்வொரு அலை பின்வாங்கும் போதும் இந்த மாசுகள் அனைத்தும் கடலுக்குள் சேர்கின்றன. அது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் யாருக்கும் ஜீரணிக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இங்கேயே இருக்கிறது. இந்த பழைய கப்பல்களை அனுப்புவதற்கு உலகில் வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. துருக்கி மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சுற்றுச்சூழல் நட்பு யார்டுகள், கான்கிரீட் தளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. ஆனால் அவை அனைத்தின் திறனையும் சேர்த்தால் வருடத்திற்கு 1 மில்லியன் டன் மட்டுமே. உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 8 முதல் 10 மில்லியன் டன் கப்பல்களை ஸ்கிராப் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஒருவேளை நாளைக்கே பீச்சிங் முறையை தடை செய்தால் உலகின் 80 முதல் 90% கப்பல்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் கடலிலேயே தங்கிவிடும். அவை ஒருவிதமான ஜாம்பி ஷிப்ஸாக மாறிவிடும். துறைமுகங்களிலேயே அப்படியே விடப்பட்டு ஆயில் கசிய விட்டு துருப்பிடித்து கிடக்கும். ஏனென்றால் அவற்றை ரீசைக்கிள் செய்ய ஆகும் செலவு அவற்றில் உள்ள இரும்பின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். கோவிட் பெருந்தொற்றின் இதை பற்றிய ஒரு பயங்கரமான காட்சியை நாம் பார்த்தோம். குரூஸ் தொழில் சரிந்த போது டஜன் கணக்கான பிரம்மாண்டமான கப்பல்களை அலங்கிற்கு அனுப்பினார்கள். அப்பொழுது யார்டுகள் எந்த அளவுக்கு நிரம்பி வழிந்தன என்றால்
சேற்றில் இடம் கிடைக்காமல் கப்பல்கள் கடலில் வரிசை கட்டி காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை அலங்கும் ஐரோப்பிய யார்டுகளைப் போல செயல்பட நேர்ந்தால் அவர்களின் பராமரிப்பு செலவுகள் 3 மடங்கு அதிகரிக்கும். அப்போது அவர்களால் இரும்புக்கு ஒரு டன்னுக்கு $400 செலுத்த முடியாது. வெறும் $100 மட்டுமே கொடுப்பார்கள். விலை அந்த அளவுக்கு மோசமாக சரிந்தால் கப்பல்களின் உரிமையாளர்கள் தங்கள் ஷிப்களை ஆழ்கடலில் மூழ்கடிப்பதற்கே விரும்புவார்கள். அலங்கில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனால் கடல்கள் பழைய கப்பல்களின் குப்பை தொட்டியாக மாறாமல் தடுக்கும் ஒரே அணைக்கட்டு அதுதான். வெளியில் நடக்கும் இந்த விமர்சனங்களைப் பற்றியும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் இந்த துறைக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அலங் இப்போது மெதுவாக 2ஆக பிளந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கடற்கரையில் தெளிவான மாற்றங்கள் காணப்படுகின்றன. சில யாட்டுகள் இன்னும் பழைய முறையிலேயே வெறும் சேறு கேஸ்டார்ட்ஸ்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்க, மற்ற சில யார்டுகள் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. ஆயில் கடலில் கலக்காமல் இருக்க கப்பல்கள் நிற்கும் இடத்தில் கான்கிரீட் போடுகிறார்கள். பிரம்மாண்டமான இரும்பு பிளாக்குகள் மணலில் விழாமல் அவற்றை பாதுகாப்பாக தூக்க பெரிய பெரிய கிரேன்களை அமைக்கிறார்கள். ஹாங்காங் கன்வென்ஷன் என்ற ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணம். பாதுகாப்பான ஷிப் பிரேக்கிங்கிற்காக ஒரு சட்டப்பூர்வமான நடைமுறையை உருவாக்க இது சமீபத்தில்தான் அமலுக்கு வந்தது. மெர்சக், ஹபாக்-லாய்ட் போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஷிப்பிங் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை இப்படி அப்கிரேட் செய்யப்பட்ட யார்டுகளுக்கு மட்டுமே அனுப்புகின்றன. இந்திய யார்டுகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலமாகவே எதிர்காலத்தில் இந்த தொழிலை சுற்றுச்சூழல் நட்புத் தொழிலாக மாற்றுவதற்கு தேவையான முதலீடுகள் வரும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். விமர்சகர்கள் இதை வெறும் கிரீன் வாஷிங் என்கிறார்கள். பீச்சிங் முறை ஒருபோதும் பாதுகாப்பானதாக மாறாது, ஏனென்றால் இயற்கையில் வரும் அலைகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு கான்கிரீட் போட்டாலும் கப்பலை வெட்டும்போது அதன் பின்பகுதி எப்போதுமே தண்ணீருக்குள் தான் இருக்கும். ஆனால் மாற்று வழிகளை பார்த்தால் துருக்கி யார்டுகள் முழுமையாக நிரம்பிவிட்டன. ஒரு காலத்தில் இத்துறையில் பவர்ஃபுல் பிளேயராக இருந்த சீனா தனது சொந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றிக் கொள்ள 2019லேயே பழைய கப்பல்களை இறக்குமதி செய்வதை முழுமையாக நிறுத்திவிட்டது. எனவே இப்பொழுது உலகின் முன் ஒரே ஒரு வழிதான் எஞ்சியுள்ளது. உண்மையில் இருப்பதற்கே வாய்ப்பில்லாத 100% சுற்றுச்சூழல் நட்பு ட்ரைடாக்குகளை கோருவது அல்லது அலங்கில் அப்கிரேட் ஆகி வரும் இந்த மேம்பட்ட பீச்சிங் அமைப்பை ஏற்றுக்கொள்வது. நீங்கள் அடுத்த முறை ஒரு காஃபி மேக்கர் வாங்கினாலோ, ஒரு ஜோடி ஸ்னீக்கர்கள் வாங்கினாலோ, அல்லது ஒரு புதிய கார் வாங்கினாலோ, அது தனது வாழ்நாளில் சில வாரங்கள் ஏதோ ஒரு கப்பலில் பயணம் செய்தே உங்களிடம் வருகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு புள்ளி விவர உண்மை. அந்த கப்பலும் ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த குஜராத் கடற்கரைக்கே வந்து சேரும். அலங் என்பது எதிர்பாராமல் உருவான இடம் அல்ல. இது உலக பொருளாதாரம் வேண்டுமென்றே உருவாக்கிக் கொண்ட ஒரு தேவை. நமக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். குறைந்த விலையில் போக்குவரத்து நடக்க வேண்டும் என்றால் குறைந்த செலவில் இயங்கும் கப்பல்கள் வேண்டும். அந்த கப்பல்கள் தங்களின் இறுதி காலத்தில் மரணமடைய ஒரு மலிவான இடம் வேண்டும். அதுதான் இந்த அலங்.